Estimation of numbers. எண்களின் மதிப்பீடு. இந்த வீடியோட முடிவுல நம்பர்ஸ பர்டிகுலர் பிளேஸ் வேல்யூக்கு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றது, அதாவது முழுமையாக்குறதுன்னு கத்துப்பீங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். இப்பதான் ரீசண்டா எங்க ஸ்கூல்ல ஸ்கூல் டே நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டுக்கு தோராயமா 2000 பேர் வந்திருப்பாங்க. அதுல ஸ்லோகன் எழுதுற போட்டி வச்சாங்க. அதுல எனக்கு ஒரு டிவி பிரைஸா கிடைச்சிச்சு. சுமார் 10,000 rupees இருக்கும். நாங்க பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். எல்லாருக்கும் சேர்த்து அப்ராக்சிமேட்டா 15,000 rupees செலவாகும். இப்படி தோராயமா, சுமார், அப்ராக்சிமேட்டா இந்த வேர்ட்ஸை நாம டெய்லி லைஃப்ல நிறைய இடத்துல கேட்டிருப்போம் இல்லையா? இத பத்தி தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது முழுமையாக்குதல். ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. இத நாம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கத்துக்கலாம். 9378 நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. ஸ்டெப் 1, 100th பிளேஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க இல்லையா? சோ 100th பிளேஸ்ல உள்ள நம்பரை அண்டர்லைன் பண்ணுங்க. இங்க 3 தான் 100th பிளேஸ்ல இருக்கு. சோ 3ய மார்க் பண்ணுங்க. ஸ்டெப் 2, 3க்கு ரைட் சைட்ல உள்ள நம்பர், அதாவது 10th பிளேஸ்ல உள்ள நம்பரை பாருங்க. இங்க 7 இருக்கு. ஸ்டெப் 3, ரைட் சைட்ல உள்ள நம்பர் 5ஓ இல்லைன்னா 5ஐ விட அதிகமா இருந்துச்சுன்னா 100th பிளேஸ்ல இருக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். இங்க 3க்கு ரைட் சைட்ல உள்ள நம்பர் 7. 7 இஸ் கிரேட்டர் தென் 5 இல்லையா? சோ 3யோட 1 ஆட் பண்ணி 4ன்னு மாத்தணும். ஸ்டெப் 4, 4க்கு ரைட் சைட்ல உள்ள டிஜிட்ஸை ஜீரோஸா மாத்தணும். சோ 9378 நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணா நமக்கு 9400 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 82,310 நியரஸ்ட் தௌசண்ட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? கரெக்ட். ஸ்டெப் 1, thousands பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. அப்போ இங்க thousands பிளேஸ்ல 2 இருக்கு. இத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். ஸ்டெப் 2, 2க்கு ரைட் சைட்ல உள்ள நம்பர் என்ன? 3. இத கவனிங்க. இப்போ ஸ்டெப் 3, 3 வந்து லெஸ் தென் 5 கரெக்டா? சரி, அப்போ எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸ்டெப் 4, 2க்கு ரைட் சைட்ல உள்ள டிஜிட்ஸை ஜீரோஸா மாத்தணும். சோ ஆன்சர் 82,000. தட்ஸ் ஆல். வெரி ஈஸி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்கு 12,56,739 பேர் சேப்பாக் ஸ்டேடியம்க்கு வந்திருந்தாங்க. இத நியரஸ்ட் லேக்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டெப் 1, லேக்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சோ லேக்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 2. அத மார்க் பண்ணுங்க. ஸ்டெப் 2, 2க்கு ரைட் சைட்ல உள்ள நம்பர் 5. இத அப்சர்வ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, இங்க 5 ஆர் கிரேட்டர் than 5 நம்பர் இருந்துச்சுன்னா லேக்ஸ் பிளேஸ்ல 1 ஆட் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ லேக்ஸ் பிளேஸ்ல 1 ஆட் பண்ணுங்க. அப்போ அது 3 ஆயிடும். ஸ்டெப் 4, 3க்கு ரைட் சைட்ல உள்ள எல்லா டிஜிட்ஸையும் ஜீரோஸா மாத்துங்க. அவ்வளவுதான். சால்வ் பண்ணிட்டீங்க. ஆன்சர் என்ன? கரெக்ட், 13 lakhs. சுமாரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல 13 lakhs people இருந்தாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். மோகன் 14 crores 89 lakhs 23,730 rupeesக்கு ஒரு வீடு வாங்கினாரு. இத crores பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. சரி,
என் கூட சேர்ந்து நீங்களும் குயிக்கா சால்வ் பண்றீங்களா? ஓகே. ஸ்டெப் 1 க்ரோஸ் பிளேஸை மார்க் பண்ணணும். ஸ்டெப் 2 4க்கு ரைட் சைடில் உள்ள டிஜிட் 8 பாருங்க. ஸ்டெப் 3 8 வந்து 5 விட கிரேட்டர் தானே? ஸோ என்ன பண்ணணும்? க்ரோஸ் பிளேஸில் உள்ள 4 கூட 1 ஆட் பண்ணணும். கரெக்டா? சரி, இப்போ ஸ்டெப் 4. இப்போ 5க்கு ரைட் சைடில் உள்ள எல்லா டிஜிட்ஸையும் ஜீரோஸா மாற்றணும். சூப்பர். ஸோ மோகன் எவ்வளோ ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு? கரெக்ட், அப்ராக்சிமேட்டா 15 crores வீடு வாங்கியிருக்காரு. இப்போ உங்க எல்லாருக்கும் ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, சம்மரி பார்க்கலாமா? இந்த வீடியோல ஒரு நம்பரை பர்டிகுலர் பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்தா 1 ஆட் பண்ணணும். லெஸ் தேன் 5 இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். இப்போ சில எக்ஸசைஸ் சம்ஸை சால்வ் பண்ணுங்க. 358 பென்சில்ஸை நியரஸ்ட் டென்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. வெரி குட், சரியான விடை. ரவி 992 rupeesக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கினான். இந்த அமௌண்ட்டை நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். எஸ், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். கீவேர்ட்ஸ்: சிறப்பு சொற்கள், ரவுண்ட் ஆஃப், முழுமையாக்குதல், எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸ், எண்களின் மதிப்பீடு, crores கோடிகள், lakhs லட்சங்கள், thousands ஆயிரங்கள், hundreds நூறுகள், tens பத்துகள், ones ஒன்றுகள், place value இடமதிப்பு,